கிடைக்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்துகிட்டு இருந்தேன். என்னுடைய பார்ட்னர் திரு பரவதாசிங்கம் அவர்கள் கனடாவில் ஒரு 2-3 கனடா தமிழ் படங்கள் எடுத்திருக்காரு. நேரடி தமிழ் படம் எடுக்கணும் அப்படின்னு ஒன்று அவர் என்னோட கலந்து ஆலோசிச்சார். அப்போ அவருக்கு ஒரு தயக்கம், தமிழ் திரையுலகத்தில் வந்து தமிழ் திரையுலகில் பொதுவாக திரையுலகத்தில் படம் எடுக்க போனால் நிறைய படித்து எடுத்துப்பாங்க, அப்புறம் வந்து நம்மளை வந்து சரியாக கைட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு இது இருந்துச்சு. அப்போ அவரே என்கிட்ட கேட்டார், நீங்கள் இந்த படத்தை என் கூட கூட்டு சேர்ந்து தயாரிக்கிறீங்களான்னு. ஒரு தமிழ் திரையுலக புதிய தயாரிப்பாளரை வர வைக்கணும், நாம் சொன்ன மாதிரி நடந்து காட்டுறோன்னு வரவருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் தவிர்க்க முடியாமல் தயாரிப்பாளரானேன். ஸோ இந்த படத்தை இன்னைக்கு முடிச்சாச்சு. இந்த படம் ஏன் நான் கன்னடாவில் எடுத்தேன்னா, தயாரிப்பாளர் கன்னடாவில் அப்படின்றதுக்காக அல்ல. நான் வந்து இந்த கதை பண்ணி வைக்கும்போது ஒரு ஃபாரின் கண்ணு தேவைப்படுச்சு இந்த கதைப்படி. ஸோ அந்த ஃபாரினில் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றப்போ இவர் எனக்கு படத்தில் ஒரு பார்ட்னராக சேர்ந்த உடனே அந்த ஃபாரின் நடக்கிற கதையை நான் கன்னடாவாக வச்சுக்கிட்டேன். ஒருவேளை எனக்கு ஆஸ்திரேலியா இருந்தோ இல்லை யூரோப் கண்ட்ரிஸ் கிடச்சிருந்தாங்கன்னா கதை அங்கே நடக்கிற மாதிரி மாறி இருக்கும். ஸோ இந்த படத்தை இன்னைக்கு 75% கன்னடாவில் எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் கதைப்படி நடந்துச்சு, அது தமிழ்நாட்டில் எடுத்தேன். இது வந்து எனக்கு ஏன் அடிஷ்னலாக தயாரிப்பது பொறுப்பு நான் எடுத்து ஆர்வமாக